சரி, இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பெசம வாட்டர்ஃபால்ல தான் நாம நிக்கிறோம். இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து லுணுகல, அதாவது ஊவா மாகாணத்துல இருக்கிற லுணுகல பிரதேசத்துல இருந்து கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி வந்தா இந்த இடத்துல தினகோட அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. ஆட்டோ பார்க்கிங் எல்லாம் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணி வந்தீங்கன்னு சொன்னா இந்த பெசம வாட்டர்ஃபால்ல வந்து நீங்க அடையலாம். இது வந்து நேச்சுரலான ஒரு ஃபூல் மாதிரி இருக்கும். நல்ல நேச்சரான ஒரு இடம். குளிக்கிறதுக்கு ஒரு சட்டப்படியான இடம். நீங்க ஃபெமிலியாவோ சின்னாக்களோ அல்லது நீங்க சிங்கிளாவோ பொடியமேர் செட் ஆகி வந்தா கூட குளிக்கிறது சட்டப்படி இடம். ஆனா இந்த இடத்துல வந்து நீங்க சமைச்சு அசுத்தங்களை போட்டு இதை பழுதாக்கிறாம வந்து இந்த நேச்சரை வந்து நீங்க அனுபவிக்கிற மாதிரி வாங்க. ஆனா இந்த இடத்தை அடையணும்னு சொன்னா, இப்படி ஒரு இயற்கையான அழகான இடத்தை அடையணும்னு சொன்னா இதுக்கு வார பாதை வந்து மிகவும் ஒரு மோசமான ஒரு பாதையா இருக்கும். அதாவது ஒரு சின்ன அளவிலான பாதை தான். அதே நேரம் வந்து சிறிய அளவிலான பாதையாக இருந்தாலும் கூட இடையில பள்ளங்கள் எல்லாம் இருக்குது. அதனால நீங்க மோட்டர் சைக்கிள்ல வாரது வந்து பெட்டர். திருவியில வந்தீங்கன்னாலும் வந்து சேரலாம், ஆனா கொஞ்சம் சிரமப்படணும். அதே மாதிரி பெரிய வாகனங்கள்ல வந்து வாரது சாத்தியப்படாது. ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா இந்த இயற்கையை அனுபவிக்கலாம். ஸோ இது இடம் நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல ஃபீட்பேக்கை சொல்லுங்க. நீங்க போகல அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல லொகேஷன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்றேன்.